ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கூகுள் ஃபார்ம்ஸில் தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பார்ப்போம். கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து கூகுள் நிறுவனத்தால் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு சர்வீஸ், ஒரு சேவை தான் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. கூகுள் நிறுவனத்தால் பல்வேறுபட்ட சேவைகள் வழங்குறாங்க நமக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வழங்கும். அதாவது இது வந்து கூகுள் அவங்களோட அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜில் பார்த்தோம்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூகுள் ஃபார்ம்ஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. கூகுள் ஃபார்ம்ஸில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு வந்து ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஏற்கனவே நான் காட்டின எல்லா சர்வீஸ் எடுத்தாலுமே நமக்கு ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் அது அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இடையிடைக்கு சின்ன சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவர். ஓகேவா? இப்போ கூகுள் ஃபார்ம்ஸை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு சர்ச் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் கூகுள் லாகின் ஆகின பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் காட்டும். இங்கே ஜிமெயில் காட்டும், இமேஜஸ் அப்படிலாம் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஆப் லிஸ்ட் ஒன்று வருது. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச், மை பிஸ்னஸ், மேப்ஸ், யூடியூப், ப்ளே ஸ்டோர், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா இதில் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இதில். இப்போ இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது என்ன அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே என்னோடய மெயில் அக்கௌண்ட்டில் நான் லாகின் ஆகியிருக்கேன். அதனால் என்ன டிரெக்டாக அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் பேஜுக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி ஒரு கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இங்கே பிளாங்க் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் நாம அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று, நம்ம எக்ஸாம் பேப்பரோ இல்லை எதுக்கான ஒரு சர்வேவாக இருக்கலாம், நம்ம பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், எல்லா விதமான தேவைகளுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்படிங்கிறத கொடுக்கணும். நேம். ஓகேவா? இதில் வந்து இப்போ நம்ம நேம் அப்படின்னு கொடுக்கும்போது இதை வந்து நம்மளால் இங்கிலீஷில் தான் நம்ம டைப் பண்ணுவோம். இதில் எப்படி இந்த இடத்த எப்படி நம்ம தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம சர்ச் பண்ணணும். கூகுள் இன்புட் டூல்ஸ் ஃபார் க்ரோம். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் பேர் வந்து க்ரோம், அதனால் க்ரோமுக்கு தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே இருக்குதுங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது கூகுள் இன்புட் டூல்ஸ் எக்ஸ்டென்ஷன் கூகுள் க்ரோம் டவுன்லோட் அப்படிங்கிறது. இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. இதை நான் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த யூஆர்எல்ல நான் உங்களுக்கு காப்பி பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களால் இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து add to Chrome அப்படிங்கிற ஒரு லிங்க் ஒன்று இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா add to Chrome அப்படிங்கிறது இருக்குது. இதில் நீங்கள் கீழே பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி டைப் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோட்டோஸாக ரோட்டேட் ஆகும். இதில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா add to Chrome அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் எட் பண்ணுவான்னு கேட்கும். அதாவது இந்த வெப் ப்ரௌசருக்கு இதை எட் பண்ணுவா அப்படின்னு கேட்குது. ஓகேன்னு நீங்கள் கொடுங்க. எட் எக்ஸ்டென்ஷன் செக்கிங். ஓகே, இப்போ பார்த்தோம்னா கூகுள் இன்புட் டூல் ஹேஸ் பீன் added to Chrome. இப்போ உங்களோட க்ரோம் பேஜுக்கு, க்ரோம் ப்ரௌசருக்கு கூகுள் இன்புட் டூல்ஸ் வந்து அட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் இதில் சொல்லுது. இதில் பார்த்தோம்னா ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் அப்படிங்கிறது, அதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதனால் ரிமூவ் பண்ணுவான்னு கேட்குது. தேவையில்லை. இப்போ நம்ம இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கூகுள் ஃபார்ம் எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தோம்னா இந்த நம்மளோட ஐக்கனுக்கு பக்கத்தில், இந்த நம்மளோட அக்கௌண்ட் ஐக்கான் பக்கத்தில் ஒரு சின்ன டாட் ஒன்று இருக்குது. அந்த டாட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா மோ டூல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த மோ டூல் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இதில் பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இதை கிளிக் பண்ணது நமக்கு விளங்கும். அதாவது நம்ம இன்புட் பண்ண கூகுள் இன்புட்ஸ் அப்படின்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணது இந்த இடத்துல நம்ம காட்டுது. அதாவது நம்ம இன்புட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ப்ளகின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இந்த வெப் ப்ரௌசருக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இதில் காட்டும்.
ஸோ நம்ம வந்து இப்போ கூகுள் இன்புட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த டீடைல்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்கள் உங்களுக்கு தேவை, நீங்கள் என்ன லாங்குவேஜில் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, தமிழ் அப்படிங்கிறதுல வந்து இந்த தமிழ் நீங்கள் பாருங்கள், முன்னுக்கு இப்போ தமிழ் அப்படிங்கிறதுல நிறைய இருக்குது. தமிழ் 99, இன்ஸ்கிரிப்ட், ஃபோனெட்டிக், டைப்ரைட்டர் அப்படிலாம் இருக்குது. இதில் வந்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு இருக்கும், முன்னுக்கு வந்து லோகோ ஒன்று, தானா லோகோ ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆட் பண்ணுவோம். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, இதை நம்ம செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே அரோ ஒன்று வருது. இந்த அரோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக எக்ஸ்ட்ரா இன்னொன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னா, இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த அரோவுக்குனா போயிடும். இப்போ நம்ம வந்து நமக்கு இது தேவை அப்படின்னா கூட, இந்த ஃபோனெட்டிக் இதெல்லாம் தேவை அப்படின்னாலும் இதையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், இப்போ ரெண்டு நம்ம யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஃபாண்ட் என்ன ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ண பிறகு இது தமிழ் மட்டும் கிடையாது, சிங்களம், நமக்கு வேறு எதுவும் பாஷை தெரியும் அப்படின்னா கூட அந்த பாஷையிலையும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் எடுத்துக்கிறோம். கூகுள் ஃபார்ம் எடுத்த பிறகு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம உள்ளே போனோம்ல, நம்ம இப்போ டூல்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு போனது மாதிரியே இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல சின்ன லோகோ ஒன்று இருக்குது. இதுவும் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான். இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதுதான் அது நீங்கள் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுது. இது பக்கத்தில் பின் அப்படிங்கிற ஐக்கன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி உள்ளே போய்ட்டுலாம் எடுத்துக்கிறது தேவை, இன்னும் முன்னுக்கே அது இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க, அதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்க லாங்குவேஜ் நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ணிங்க தானே, அந்த சூஸ் பண்ணது இங்கே காட்டும். இதில் வந்து உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறத இது செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் 1, 2 இல்லை, நிறையவே உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேர் ஒன்று டைப் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம டைப் பண்ண போகிறது, இதில் பார்த்தோம்னா இன்னும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு, இதை கொஞ்சம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா, மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ், ரிமூவ் க்ரோம் அதெல்லாம் இருக்குது. நம்ம எக்ஸ்டென்ஷன் மேனேஜ் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது. இதில் பார்த்தோம்னா இதில் இப்போ நம்ம தமிழ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும்னா நம்ம இதை வந்து டிக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ டிக் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் ஒன்று இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கான அந்த லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செலக்ட் பண்ண கட்டாயமாக நம்ம பார்க்கணும், இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் கட்டாயம் விழுந்திருக்கணும். இந்த டிக் மார்க் விழுந்த பிறகு இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிவிட்டு, இப்போ மாணவர் பெயர் அப்படி தான் நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, மாணவர் பெயர். அதாவது நம்ம இப்போ டைப் பண்ணும்போது நம்மளோட சொல், அதாவது நம்ம இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறோம். இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது அந்த நம்ம டைப் பண்ணுறதுக்கு சம்மந்தமான சொற்கள் இங்கே வரும், நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மாணவர் பெயர் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஆன்சர் அவங்க டைப் பண்ணி போகிறாங்க. இப்போ பெஸ்ட்டு நம்ம ஹெட்டிங்கை மாற்றிக்குவோம். மாணவர் விபரம், மாணவர் விபரம். ஓகே, இப்போ மாணவர் பெயர் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து இன்னொன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம், வயது. அடுத்து முகவரி. எப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் ஃபார்மை ஃபுல்லாகவே தமிழில் நீங்கள் டைப் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லை, நிறைய, அதாவது தமிழ் தாண்டி நிறைய லாங்குவேஜஸ் இதில் இருக்குது. கூகுளில் வந்து அதிகப்படியான லாங்குவேஜஸ் வச்சுருக்காங்க. அந்த லாங்குவேஜஸ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் தேவையோ, சிங்களத்துலையா, இங்கிலீஷ்லையா, தமிழ்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்குது. அடுத்து எங்களோட அடுத்த வீடியோ அப்படிங்கிறதுல வந்து அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லித்தர போகிறோம் என்ன அப்படின்னா, ஒரு வேர்ட் ஃபார்மேட், அதாவது வேர்டில் இருக்கக்கூடிய வேர்டில் டைப் பண்ண நீங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பராக இருக்கலாம், வேர்டில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே டிரெக்டாக இந்த கூகுள் ஃபார்ம்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் கூட ஆன்லைன்லேயே நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.